அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகெஸ்ட். இவங்க வந்து ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இவங்களோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாய்லர்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபீடு பம்ப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணினது இல்லையா நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போது கம்பெனியில் வந்து 4 டன்னு அந்த மாதிரி அளவாக வச்சுருந்துருப்பாங்க. இதுலேயே 4 டன்னு அதுக்கு மேலே இருக்கிற பாய்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பாய்லர்ஸுக்குமே இப்போ வந்து 2 டன் பாய்லராக இருந்தாலும் சரி, 4 டன் பாய்லர்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி வால்வை வந்து இப்போ நிறைய பக்கம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது என்னென்னுங்கிறத வந்து தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. இப்போ வந்து ஏன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 டன் 10 டன்னுக்கு மேலே இருக்கிற பாய்லர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெகுலராக அதாவது கன்டினியூவாக பாய்லருக்குள்ளே எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த ப்ரெஷரை நம்ம இங்கே செட் பண்ணி அது எவ்வளோ தண்ணி அந்த பாய்லருக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போகிறது தான் இந்த வால்வோட டெக்னிக்குங்க. இப்போ ஏன் 4 டன் 2 டன் பாய்லர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நிறைய பக்கம் பிரச்சனை வருது. தண்ணி இல்லாமல் டியூப் வந்து டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி வேறு தேவையில்லை அசம்பாவிதம் நான் சொல்லக்கூடாதுங்க. அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வால்வ்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இது ரொம்ப நாளாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படின்னு இந்த வால்வ் ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்க நிறைய டெக்னாலஜி இருக்குது. நம்ம குளோப் வால்வு பால் வால்வு யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா முதல்லேருந்து வர பாருங்க. இது வால்வுங்க. இது வந்து ஒன் வே வால்வு. உங்களுக்கே தெரியும். இந்த அன்புக்குறிக்கு பார்த்திங்கன்னா ஒன் வே. இது வந்து இன்லெட்டில் கொடுத்து இது அவுட்லெட்டில் வெளியே போகுதுங்க. பாய்லரில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. சரிங்களா? 2 பம்ப் இருந்துச்சுன்னா 2 பம்புக்கு ஒவ்வொரு வால்வ் போடுவீங்க. அந்த வால்வு வந்து எப்படின்னா, பாய்லரில் வந்து இப்போது 7.5 கேஜி 8 கேஜி ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? உங்கள் மணிக்கு இவ்வளோ 1500 லிட்டர் 2000 லிட்டர் உள்ளே போயிட்டுருக்கு உங்களுக்கு. இது வந்து அந்த டைமில் மொபரியை வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இதுக்கு வந்து மொபரியே வேண்டியதில்லை. இது மொபரியே இல்லாமல் இதுவே வந்து ப்ரெஷர் பாய்லருக்குள்ளே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்து மொபரி நீங்கள் வச்சுக்கலாம். மொபரி வந்து சப்போஸ் இதில் வந்து டெக்னாலஜி ப்ராப்ளம் வந்து இது ஒர்க் ஆகாமல் விட்டால் அடுத்து மொபரியில் ஒர்க் ஆகிற மாதிரியும் செட்டிங் இருக்குங்க. இது வந்து மொபரிக்கு முன்னாடி இருக்கிற செட்டிங்னு வைங்களேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே வந்து ப்ரெஷர் செட் பண்ணிக்க பார்த்தீங்களா, இது வந்து ஏர்லைன். இங்கே இது வழியாக ஏரை கொடுத்தோம்னா ஏரை வச்சு தான் இங்கே வந்து டிஸ்க் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டிங்கில் ஒர்க்கிங் ஆகுது. எவ்வளோ டெஸ்ட்டு எவ்வளோ ப்ரெஷரில் வைக்கிறோங்கிறது ஒரு கணக்கு இருக்குங்க. பாய்லரில் எவ்வளோ வச்சுருக்கோ, எவ்வளோ நார்மல் ரன்னிங்கில் எப்போவுமே எவ்வளோ ரன் பண்ணுவோம் அதெல்லாம் செட் பண்ணி தான் இங்கே ப்ரெஷர் செட் பண்ணுவோங்க. அப்படி ப்ரெஷர் செட் பண்ணி தான் இந்த வால்வு இங்கே இருக்க டிஸ்க்கு பார்த்திங்களா, இந்த டிஸ்க்கு ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க்கு இந்த நீடில் வழியாக போய் இங்கே இந்த இது மூலிமா ஆப்ரேஷன் ஆகுங்க. இது வந்து இந்த ஏர் வந்து இது வழியாக உள்ளே வந்து இங்கே ஒரு செட் பண்ணிக்கிங்களா, எவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் செட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே எவ்வளோ இன்லெட்டில் உங்கள் கம்ப்ரஸர்லேருந்து வருது இங்கே காட்டும். இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜிக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஏர் ப்ரெஷர் கேஜிங்க. இந்த ஏர் ப்ரெஷர் கேஜியில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் செட் பண்ணிக்கிறீங்கன்னு இது காட்டுங்க. எவ்வளோ ரன்னிங்கில் போயிட்டுருக்கு, எவ்வளோ ப்ரெஷர் வந்து ஏறி இறங்கிட்டு இருக்குது டிஸ்க்கு, எவ்வளோ அங்கே பாய்லரில் ப்ரெஷர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே செட் பண்ணுங்கள் ஏரை. இது வந்து ரெண்டாவது ஏர் இல்லைன்னா மெயினாக பார்த்திங்கன்னா, ஏர் இல்லைன்னா இந்த டிஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பாய்லர் சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டிருக்கும் போது இப்போது கம்ப்ரஸர்லேருந்து ஏர் வழினாவோ பவர் கட்டில் ஏர் வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்குங்க. ஒவ்வொரு கம்பெனியில் ஸ்டாக் இல்லாமல் டக்குன்னு முடிஞ்சிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் டேஞ்சருங்க. அந்த மாதிரி டைமில் இது வந்து கட் ஆகிரும். டேஞ்சர்னு ஒன்றும் இல்லை, அடுத்து வந்து மொபரி ஒர்க் ஆகி வேறு வால்வு தண்ணி போயிடும். இது வந்து ஏர் மூலிமா மட்டும்தான் இது ஒர்க் ஆகுங்க. ஏர் இல்லைன்னா இந்த டிஸ்க்கு க்ளோஸ் ஆயிரும். ஏன் க்ளோஸ் ஆயிருன்னா, ஏர் மூலிமா தான் இது தூக்கி நிறுத்திட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஏர் இல்லைன்னா என்ன, டிஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா வாட்டர் போகாது, உள்ள பாய்லருக்குள்ளே வாட்டர் லோ வாட்டர் ஆகிரும். இது வழியாக வந்து இங்கே ஏர் வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க்கு ப்ரெஷரை வந்து இது காட்டும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து மேலேருந்து ஒன்று வந்து இங்கே டிஸ்கோட ப்ரெஷர், இந்த சின்ன மீட்ரு இங்கே இருக்கிற மீட்ரு இதுதான் வந்து பாய்லருக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷருக்கு உள்ளே தள்ளணும் அப்படிங்கிறது இங்கே காட்டுங்க. இது ரெண்டாவே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணுங்க.
சரிங்களா? இப்படி தான் இந்த வந்து ப்ரெஷர் வால்வு வந்து ஒர்க் ஆகுது. ஏன் இந்த ப்ரெஷர் வால்வு வந்து நீங்கள் போட சொல்கிறீங்க, நார்மல் வால்வே போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வால்வு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு பாய்லருக்குள்ளே வந்து தண்ணியே ஒரே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜி வந்ததுக்கப்புறம் 1/4 கேஜி, 1/2 கேஜி கேஜி கிளாஸில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 3/4 கேஜி கிளாஸ் கொண்டு போகிறதுக்கு கீழே ரொம்ப 1/4 கேஜி கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் 3/4 கேஜி கிளாஸ் போகும். அது ரொம்ப நேரம் ஓடி அந்த டைமில் ப்ரெஷர் ஒரு 1/2 கேஜி 1 கேஜி இறங்கி அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸாக அந்த 3/4 கேஜி கிளாஸ் தண்ணினா 3/4 கேஜி கிளாஸ் தண்ணியிலேயே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதை விட்டு ஒரு இன்ச்சு கூட கீழே இறங்காது, ஏற்றவும் செய்யாது. இந்த மாதிரி செட்டிங்கில் தான் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி கான்ஸ்டண்ட்டாக பாய்லருக்குள்ள தண்ணி இருந்துகிட்டே இருக்கணுக்காண்டி அடுத்த கட்டமாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ட்டு இப்போ கண்டுபிடிச்சிக்கிற நியூ டெக்னாலஜி. இது ரொம்ப நாளையாக இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப மாடிஃபை பண்ணி ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வரவேற்கக்கூடியது தான். நீங்களும் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்ட் 1 வைங்களேன். அடுத்து பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு டயக்ராமோட இன்னுமே சூப்பராக வந்து உள்ள என்ன மாதிரி டெக்னிக்கில் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.